ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட டிஎம்மில் வந்த கொஞ்சம் இதுக்கு தான் வந்து நான் இப்போ வந்து இந்த வீடியோ போடுறேன். ஸோ நான் வந்து தனியாக செக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம், பட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஒர்க் ஷெட்யூலில் பிஸியாக இருப்பீங்க. ஸோ இதுக்கு தான் நான் வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னா நிறைய பேர் வந்து டிஎம்மில் வந்து சார் நான் இப்போ புதுசு ஏஓக்கு நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, என்னால் ஏஓ கிளியர் பண்ண முடியுமா, நான் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்டு, இதை வந்து நான் அட்டம் பண்ண எனக்கு கிடைக்குமா, நான் வந்து பிசி கேட்டகரி, நான் வந்து இந்த கேட்டகரி அந்த கேட்டகரி அப்படின்ட்டு நிறையா இது சொல்லி நான் எழுதுனா கிடைக்குமா, பாசிபிலிட்டி இருக்கா, நிறைய கேள்விகள் இந்த மாதிரி உங்களை பற்றியும் உங்களுக்கே நிறைய சந்தேகங்கள் வருது. ஸோ இது மட்டும் போதுமா சார், இல்லை வேறு எதுவும் படிக்கணுமா சார், என்னென்ன சார் படிக்கணும் அப்படி இப்படின்னு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், நிறைய பேர் அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னீங்க. நான் போன வட்டம் இந்த மாதிரி அட்டன் பண்ணேன் சார், எனக்கு கிடைக்கல, நான் இந்த மாதிரி அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கல, ஏ4 இந்த மாதிரி அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் எப்பயும் சொல்கிறது வந்து உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ சுற்றி இருக்கவங்க 1000 பேசலாம், சரியா, சுற்றி இருக்கவங்க 1000 பேசலாம், உன்னையும் படிக்க முடியாது, உன்னால் இதெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கஷ்டம் உனக்கு, ஸோ வீட்டில் உட்காந்து படித்தாலாம் கஷ்டம், இது கோச்சிங் சென்டர் போனால் தான் இது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லலாம். பட் வந்து உங்களோட ஜேர்னி, அதாவது உங்களோட ஜேர்னி வந்து உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, போன ஏஓக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, இப்போ ஏஓக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, ஏஎஃப்ஓக்கு எப்படி போட்டீங்க, அங்கே போய் எக்ஸாம் சென்டரில் என்னென்ன பண்ணீங்க, இந்த ஜேர்னி எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டு தானே, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்மளை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம தான் வந்து நம்மளை பிலீவ் பண்ணணும். ஓகே, நம்மளை பிலீவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காண்டி தான் வந்து உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் வந்து நாங்கள் எங்கள் டீம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும். அதே மாதிரி வந்து யார் ஏதாச்சும் சொன்னாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்றால் கிளியர் பண்ண முடியலை, எதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியாமல் நீ எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகேவா? அவங்க சொல்றது நியாயம் தான். ஓகேவா? சொல்றது நியாயம் தான். எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து நம்மள போடுற எஃபர்ட்ஸ் வந்து தெரிய போறது இல்லை, சரியா? அதனால அவங்க சொல்றது சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு சைடு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு புரியும். ஸோ உண்மையிலே படிச்சிருக்கான் அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து நல்லா படிங்க. ஓகே, நல்ல ப்ரிப்பரேஷன் மட்டும் நல்லா பண்ணுங்க. என்றைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்கட்டும். ஓகேவா? நீங்கள் காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம்ஸே இருக்கட்டும், அந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ்னேவும் நம்ம எழுதுற மட்டும்தான் நம்மளால முடியும். ஓகேவா? ரிசல்ட்ஸ் வந்து நம்ம கையில் இல்லை. கரெக்டு தானே? ஒரு எக்ஸாம்ஸ்க்குன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போய் எழுத முடியும். ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? இந்த செமஸ்டர் எக்ஸாம்னா இப்போ ஏஜிஆர் கோர்ஸ் இருக்குன்னா அந்த கோர்ஸில் எல்லா சாப்டர்ஸையும் படிச்சுட்டு எல்லா லெக்சரையும் படிச்சுட்டு கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாம் மட்டும் தான் எழுத முடியும். பாஸ் போடுறது ஃபெயில் போடுறது அந்த ரிசல்ட் பேப்பரை எவாலுவேட் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. கரெக்டு தானே? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் போகணுன்னாலும் சும்மா போய் உட்காராதீங்க. சும்மா போய் கதை எழுதுற மாதிரிலாம் போய் உட்காருங்க. எல்லாமே அதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் படிச்சுட்டு போங்க. ஓகே, படிச்சுட்டு மீன்ஸ் எல்லா டாப்பிக்கும் தெரிஞ்சுட்டு போங்க. இப்போ ரீசனிங் ஆப்டிடியூடு இதுனா ஓகே, இப்போ ரீசனிங் ஆப்டிடியூட் இங்கிலீஷுக்கு இருந்து ஏஃபோக்கு இருக்குன்னா சரி, ரீசனிங்கில் என்னென்ன கேட்பான், ஆப்டிடியூடில் என்னென்ன கேட்பான், இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு மட்டும் போங்க. ஸோ இந்த டாப்பிக்லாம் ஆப்டிடியூடில் இருக்குது, இந்த மாதிரி வந்து சம்மந்தம் இந்த மாதிரி போடணும் அப்படி மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. அது ஸ்பீடு, அக்யூரேசி அதெல்லாம் வந்து செகண்டரி. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து எல்லா டாபிக் எல்லா சிலபஸஸும் வந்து நமக்கு தெரியணும். ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க. சரியா? கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகேவா? அவ்வளோ ஸ்டூடெண்ட்டை காம்படேட் பண்ணி தான் நம்ம அக்ரி கோர்ஸே எடுத்திருக்கோம். அக்ரி கோர்ஸில் வந்து நிறையா கட் ஆஃப் வைப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? நான் படிக்கிறப்பெல்லாம் 160, அதாவது 200க்கு 160 கட் ஆஃப் கீழெல்லாம் சீட் கிடைக்கல. ஸோ அவ்வளோ காம்படிஷன்ஸில் நம்ம ஃபேஸ் பண்ணி வந்து அக்ரி சீட்டில் கவுன்சிலிங்ஸில் வாங்கி நம்ம வந்து இப்படி வந்து டிகிரி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கோம். நம்மளால ஏன் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது? ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கம்மி தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ரி ரிலேட்டட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கம்மி தான். ஓகேவா? உங்களுக்கு ஏஓ பட் வேகன்சிஸும் கம்மியாக தான் போடுவாங்க. பட் த திங் இஸ் நம்ம விடக்கூடாது எதுவுமே. ஓகே, எதையுமே விடக்கூடாது. ஓகே, கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. அவன் கட் ஆஃப் எவ்வளோ வச்சுட்டு போகிறான், அவன் எப்படி எவால்வேட் பண்ணிட்டு போகிறான், நம்ம எக்ஸாம்ஸை வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக எழுதணும். ஸோ அதுக்கு தான் வந்து நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்த சப்போர்ட்னாலும் நாங்கள் இருக்கோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சாருன்னு கூப்பிடுறதா, நீங்கள் எப்போ முடிச்சிங்க அப்படின்லாம் செய்யணும். ஸோ நீங்கள் ப்ரோன்னு கூப்பிடுங்க, எப்படினாலும் ப்ரோன்னு கூப்பிடுங்க, இது பண்ணுங்கள், என்னாலும் பண்ணுங்க. ஸோ வந்து சாருன்னு கூப்பிடணுங்கிற ஒரு நீட் இல்லை. சரியா? ஸோ வந்து இன்னொன்று வந்து நான் சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன். ஸோ இந்த நேற்று ஒரு ஸ்காலர்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தேன். அது தயவு செஞ்சு வந்து அது மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. சரியா? ஸோ எல்லாரும் வந்து உங்களோட நேம்ஸை மட்டும் நல்லா தெளிவாக போடுங்க. ஸோ நிறையா பேர் ஆனியன், பொட்டேட்டோ இப்படிலாம் போட்டுருந்தீங்க. என்ன அவ்வளோ அவங்களுக்கு அக்ரிமெண்ட் அவ்வளோ இது இருந்தால் வந்து வேறு மாதிரி நீங்கள் காமிங்க. இது வந்து ஒரு ஸ்காலர்ஸ் டெஸ்ட்டு, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. அங்கே போயிட்டு உங்களோட நேம் ஆனியன், பொட்டேட்டோன்னு போட்டிங்கன்னா எப்படி? ஸோ உங்களுக்கு லிங்க்ஸ் சென்ட் பண்ணுறப்ப எப்படி சென்ட் பண்ணுவாங்க எங்கள் டீம் சொல்லுங்கள்.
ஹலோ சார் வெங்காயம் சார் நான் அனுப்புவாங்க. ஸோ இதை வந்து நான் இதுக்காண்டி சொல்லலை. ஸோ வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜூனியர்ஸ் யாருக்குனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னும் நான் சொல்லிக்கிறேன், நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து எப்போ சார் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு தான் நம்மளோட பிளாட்ஃபார்ம்ஸை நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட பிளாட்ஃபார்ம்ஸ் ஒன்றும் இல்லை, டெலிகிராம் சேனல் இருக்குது, அதே மாதிரி யூடியூப் சேனல், பிறகு வந்து நம்ம இன்ஸ்டா பேஜ், இது மட்டும் தான் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனல்ஸில் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க டெய்லி. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, என்னென்ன கோர்ஸ் இப்போ கரண்டாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 2024 பேட்ச் ஏஓ முடிஞ்சிருச்சு. இப்போ 2025 பேட்ச் ஏஓக்கு வந்து 355 rupees. ஓகேவா, 355 rupees நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னொன்று வந்து இந்த ஐகார் டிஎன்ஏ பிஜி. ஓகேவா, இது வந்து உங்கள் ஜூனியர்ஸ்க்கு வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் நீங்கள் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்கள் ஜூனியர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ அது வந்து 455 rupees. ஓகேவா, 455 rupees. இந்த கோர்ஸில் என்னென்ன வரும் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது நிறையா இருக்குது, அதனால பெருசாக போயிட்டு இருக்கோம் வீடியோ, அதனால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அடுத்து எஃப்சிஐ வந்து 475 rupees. ஓகேவா, ஸோ இதோட லிங்கே வந்து நான் என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இன்னொரு வந்து இப்போ அந்த நேற்று நம்ம போட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ ஸ்காலர் டெஸ்ட், அதாவது வந்து 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அக்ரி கொஸ்டின்ஸ் இருக்கும். டைமிங் வந்து 100 minutes. ஸோ 0.25 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். உங்களுக்கு 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் 100 இது 0.25. இந்த 200 கொஸ்டின்ஸ் அக்ரி ஸ்கீம்ஸ் இருக்கலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஸோ 200 கொஸ்டின் 100 மார்க்ஸ், 0.25 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேவா, இதுக்கான டெஸ்ட் வந்து இன்னைக்கு ஈவினிங் 5 to 6:40 நடக்கும். ஓகேவா, உங்களுக்கு 100 minutes வந்து 1 hour 40 minutes வரும். ஓகேவா, உங்களுக்கு வந்து இது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது, நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயும் இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓவர் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ வெல் அண்ட் குட். ஸோ அதையும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் ஒரு நாள் எனக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதி அதில் வந்து டாப் 15 ஸ்டூடெண்ட்ல வந்துட்டீங்கன்னா, ஸோ நிறைய பேர் டெஸ்ட் எழுதுவாங்க இல்லையா, இந்த நிறைய பேர் டெஸ்ட் எழுதுல டாப் 15 ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா கோர்ஸ், ஐ மீன் இந்த எஃப்சிஐ, ஐகார் டிஎன்ஏ பிஜி, இந்த டிஎன்பிசி ஏஓ, இந்த எல்லா பேட்சஸையும் சேர்த்து நம்ம 200 rupees கொடுக்குறோம். ஓகே, எல்லா பேட்சஸையும் சேர்த்து நீங்கள் வந்து 200 rupeesக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டோட மெயின் அட்வான்டேஜ் அதுதான். உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் அக்ரி கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 minutes டைமு, நெகட்டிவ் மார்க் இருக்கு, 0.25 வந்து நெகட்டிவ் மார்க். ஸோ வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டாப் 15 வந்துட்டீங்கன்னா, ஸோ 200 கொஸ்டின்ஸ் வந்து 200 rupees வந்து உங்களுக்கு வந்து எல்லா அக்ரி கோர்ஸ் பேக்கையும் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு மணி சேவ். ஏன்னா இப்போ பாருங்க, இது 475, இது 455, தனித்தனியாக பார்த்து அதிகமாக இருக்குல்ல. ஸோ இந்த எஃப்சிஐ, டிஎன்ஏஓ, டிஎன்பிசிஏஓ, இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 200 rupeesல வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் இதுதான். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இது வந்து இன்னைக்கு ஈவினிங் 4 PM வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் லைவா இருக்கும். ஓகேவா, 4 PM வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் லைவா இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் 5 to 6:40 PM. ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி 1 hour வரைக்கும் 4 PM வரைக்கும் உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லைவா இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ண பாருங்க. ஸோ இன்கேஸ் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா, இந்த 15ங்கிறது வந்து ஒரு 20 to 25 கூட ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த. ஸோ கண்டிப்பா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அந்த எக்ஸாம் ரிலேட்டட் எந்த ஒரு இஷ்யூ வேணா நம்மளோட பிளாட்ஃபார்ம்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. ஸோ டேம் ஷூர். தேங்க்யூ.